கோவையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். டாடாபாத் மின்வாரிய தலைமை அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு EPF பிடித்தம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கம் எழுப்பினர். ஒப்பந்த ஊழியர்களை வாரியமே நேரடியாக புரட்டாசி மாதம் மற்றும் நவராத்திரி விழா காரணமாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கால்நடை சந்தையில் விற்பனை களையிழந்து காணப்பட்டது. செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு பெத்தானேந்தல், அல்லிநகரம், கீழே கொந்தகை, பழையனூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமான ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. ஆனால் புரட்டாசி மாதம் என்பதால் சொற்ப அளவிலேயே வியாபாரிகள் சந்தைக்கு வந்திருந்தனர். சாதாரண நாட்களில் 10,000 ரூபாய்க்கு விலை போகும் 10 கிலோ எடை கொண்ட ஆடு இன்று 7 முதல் 8,500 ரூபாய்க்கு விலை போனது. 1.5 கிலோ எடை கொண்ட நாட்டுக்கோழி 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. குறைந்த விலைக்கே வாங்கப்பட்டதால் பெரும்பாலான விவசாயிகள் ஆடுகளை மீண்டும் வீடுகளுக்கே கொண்டு சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் திருடிய 3 போலீசார் கைது செய்தனர். விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து திருடப்படுவது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் சந்தேகத்துக்கிடமாக இருசக்கர வாகனத்தில் வந்தவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது வாகன திருட்டுக்கான உபகரணங்களை எடுத்து வந்தது தெரிய வந்தது. விசாரணை அடிப்படையில் வாகன திருட்டில் ஈடுபட்ட 3 கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். 2035ஆம் ஆண்டில் விண்வெளியில் நமக்கான ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த பொன்மார் தனியார் கல்லூரியில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கிய இஸ்ரோ தலைவர் நாராயணன் மாணவர்களின் படைப்புகளையும் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2035ஆம் ஆண்டில் நமக்கான விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று கூறினார். 52 டன் எடை கொண்ட அவற்றை 5 கட்டங்களாக பிரித்து அனுப்பப்படும் என்றும் முதற்கட்டமாக 2028ஆம் ஆண்டில் கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வத்தலகுண்டு அருகே கால்வாயில் விழுந்தவரை கண்டுபிடிப்பதற்காக வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து முதல் போக பாசனத்துக்காக வினாடிக்கு 1500 கனஅடி நீர் திறக்கப்படும் நிலையில் தடையை மீறி பாசன கால்வாயில் குளிக்கச் சென்றவர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. இதையடுத்து கால்வாயில் விழுந்தவரை தேடும் பணிக்காக தண்ணீர் நிறுத்தப்பட்டது. மீட்பு பணி முடிந்ததும் தண்ணீர் மீண்டும் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் பல்வேறு துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர். குறிப்பாக மழைநீர் வடிகால்களை தூர்வாரி தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. மேலும் புயல், வெள்ளம் போன்ற பேரிடரை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ஆலோசிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் கோடியக்கரை கடல் பகுதியில் வெளியூர் மீனவர்கள் தங்கி மீன்பிடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆறுகாட்டுத்துறை மீனவ கிராம மக்கள் கடலில் இறங்கி கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளூர் மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் புகார் எழுப்பினர். கோடியக்கரையில் தங்கியுள்ள வெளிமாவட்ட மீனவர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக மீனவர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வருவாய் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் உறுதியளித்த பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் போக்குவரத்து பணிமனை முன்பு மொட்டையிட்டு நாமம் போட்டும் நூதன போராட்டம் நடைபெற்றது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி தொடங்கி 37வது நாளாக போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பண பலன்கள் விடுவிப்பு, பழைய ஓய்வூதியம் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பிரதான கோரிக்கைகளை அரசு ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என்று போக்குவரத்து தொழிலாளர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.